திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மனைவியை துரத்தி கணவன் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். இந்த அதிர்ச்சி அளிக்கும் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூரில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை விட்டு பிரிந்து வந்த மனைவியை அருவாளுடன் துரத்தி சென்று மனைவியை கொலைவெறி தாக்கும் கணவனின் வெறி செயல் குறித்த சிசிடி காட்சியை நாம் பார்த்துள்ளோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பாத்திமாபுரம் முதல் தெருவை சேர்ந்தவர் வீரமணி. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சக்தி ஜீவா என்பவருக்கும் கடந்த 20ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை பிறந்துள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி சக்தி ஜீவா தனது தாயார் வீட்டில் தங்க வைத்து இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாலை வீரமணி கையில் அருவாளுடன் வந்து தனது மனைவியை சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் கருத்து வேறுபாடு கழுத்து, இடுப்பு, கைகளில் வெட்டப்பட்ட பலத்த காயமடைந்த உடனே மீட்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக திருச்சி உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு திருவெரும்பூர் போலீசார் கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீரமணியை தேடி வருகின்றனர். இதனிடையே வீரமணி கஞ்சா மற்றும் குடிபோதையில் தனது மகள் மீது கொலைவெறி வழக்கு தாக்குதல் நடத்தியதாகவும் இது தொடர்பாக வீரமணியை இன்னும் போலீசார் கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் சக்தி ஜீவாவின் பெற்றோர் கூறுகின்றனர். மேலும் வீரமணி மீது திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் வீரமணியின் அருவாளுடன் தன் மனைவியை துரத்தி சென்ற வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.